السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் நிலையத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில இந்த உலகத்தில் நாம் எதையெல்லாம் பெற்றிருக்கின்றோமோ அந்த அருள் கொடைகள் அனைத்தும் அல்லாஹ் வழங்கியது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹு தஆலா தன் திருமறை சொல்வார், ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். நீங்கள் பெற்றிருக்கின்ற எல்லா அருள் கொடைகளையும் அல்லாஹ் தான் உங்களுக்கு வழங்கினார் என்று அல்லாஹ் கூறுகிறார். இந்த முதல்ல நம்முடைய மனதிலே இதை நாம் பதிய வைக்கிறோம். நாம் பெற்றிருக்கின்ற எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது. அது உடலாக இருக்கலாம், உயிராக இருக்கலாம், செல்வங்களாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது. எல்லாமே அதிகாரத்துக்கு உட்பட்டு அல்லாஹ் கொடுத்ததா. செல்வம் என்பது அல்லாஹ் கொடுத்தது. அதை ஒரு மனிதன் வந்துவிட்டு அதற்கு மாற்றமாக என்னுடைய திறமையின் மூலமாக நம்ம நினைக்கிற நேரத்திலே காரூனை அளித்ததை கூட அல்லாஹு தஆலா அளிப்பார். காரூனுக்கு அவ்வளோ அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ரெண்டு விஷயம் தான் சொன்னாங்க. அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். இது அல்லாஹ் உனக்கு கொடுத்ததுப்பா, அல்லாஹ் உனக்கு கொடுத்தது மாதிரி பிறருக்கு கொடுன்னு சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, வலா தபகில் ஃபஸாத். இந்த உலகத்தில் குழப்பத்தை உண்டாக்காது. ரெண்டு பேத்துக்கு மத்தியில் செய்யறது, ஊட்டி விட்டுறது. இது சில பேருடைய அது ஒரு தொழில். அது ரெண்டு பேருக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்குறது. இது செய்யாதேன்னா அவன் சொன்னா, இன்னமா ஊத்தி தொலா இன்மின் இந்தி. இந்த செல்வம்னா அல்லாஹ் கொடுக்கல, எல்லாம் நம்முடைய பிரெயின், அறிவாற்றல் அப்படின்னா அல்லாஹ் அவனை அழிச்சா. ஃபஸ்ட் அருகே அபிதாரி. ஆட்சி அதிகாரம் என்பது, பொறுப்பு என்பது அல்லாஹ் கொடுத்த அமானிதம், அல்லாஹ் கொடுத்த அருள். அது அல்லாஹ் சொன்னான், குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க். நபியே, மக்களிடத்திலே சொல்லுங்கள், ஆட்சியாளருக்கெல்லாம் ஆட்சியாளனே, தூத்தில் முழுக்க மந்தஷா தன்சில் முழுக்க மந்தஷா. நான் நாடியவருக்கு நீ ஆட்சியை கொடுக்கிறாய், நாடியவரை ஆட்சியை விட்டு விலக்குகிறாய் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். என்ன அர்த்தம்? ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு உரியது. அதை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். நம்ம அல்லாஹ் தேர்வு செய்ததற்காக வேண்டி அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ததை எப்படி நடக்கிறோமோ அது நடக்கணும், அவ்வளவுதான். அப்போ இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்த அருள் என்பதை முதல்ல என்ன செய்ய நினைக்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய அருள் என்பதாக நினைப்பதோடு அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தணும். அதனுடைய அந்தஸ்தை விளங்கணும். அல்லாஹ்வுடைய அருள் விளங்குறது மட்டும் இல்லை, அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதாக அதை நினைத்து அதை எப்படி அந்த நேரத்தில் நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ளணும். ஆனால் பல மனிதர்கள் அப்படி நடக்கிறது இல்லை. ஒண்ணு அல்லாஹ் கொடுத்ததுங்கிறதையும் அவன் யோசிக்கிறது இல்லை. ரெண்டாவது, அந்த நேரத்தில் நம்ம எப்படி நடக்கணும், அதை எப்படி நாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கிறது இல்லை. இவன் எப்ப தெரியுமா யோசிப்பான்? அந்த பாக்கியத்தை இழந்ததற்கு பிறகு அவன் யோசிப்பான். அரபியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கதரு நியாமத்தி பாத ஜவால். இந்த உலகத்தில் எந்த பாக்கியமாக இருந்தாலும் அதை அவன் இழந்ததற்கு பிறகுதான் அதனுடைய அந்தஸ்தை மனிதன் உணர்கின்றான். இப்ப கணவன் மனைவி இருக்காங்க, இரண்டு பேருமே ஒருவர் இன்னொருவருக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். இதை வாழும் காலத்திலேயே நிறைய பேர் அறியறதில்லை. ஒருவர் என்ன செஞ்சாங்க, மூத்தாயிட்டாங்க அப்படின்னு அப்ப சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் கேட்டிருக்கேன். ஒரு அம்மா சொன்னாங்க, அவர் இருக்கையில என்னை ராணி மாதிரி வச்சிருந்தார். இப்ப பாருங்க, நம்ம ஒரு பேர் மதிக்க மாட்டேங்கிறோம் சொன்னாங்க. இப்ப இந்த நேரத்திலே விளங்குகின்றது. அதுக்கு முன்னால அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு நேசங்கள் இருந்துச்சா அப்படின்னா அது இல்லை. ஏன்னா நான் எல்லாத்தையும் விரிவா பேச முடியாது. என் பெயர் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரெக்கார்டிங் பண்ணி கேட்கறதுனால உள்ள விரிவா பேசவும் முடியாது. என்னோட அஜத்தை எல்லாத்தையும் சொல்றாரு. வாழும் காலத்திலேயே ஒருவருடைய அந்தஸ்து தெரிகிறதா? தெரியல. அவருடைய மறைவுக்கு பிறகு நாம் தாழ்வாக நடத்தப்படுகிற நேரத்தில் சொல்றோம், அவர் இருக்கையில யாரும் நம்மளை பேச முடியாது. அதே மாதிரி ஒரு இடத்துல இப்படி நடந்துச்சு.
அவர் இருக்கையில வரைக்கும் சம்பாதிச்சு கொண்டாந்து அப்படியே கையில காசை கொடுப்பாரு. ஆனா அந்த மனைவி மதிக்கவே மாட்டாங்க. ஆனா அவருடைய வஃபாத்துக்கு பிறகு அவருடைய பிள்ளைகளிடத்துல வந்துட்டு என்ன செய்யறது, பணம் வாங்கி சாப்பிடுகிற நேரத்துல அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க, தாழ்வாக நடத்தப்பட்ட நேரத்துல சொன்னாங்க, அவர் இருக்கையில சம்பாதிச்சு கொண்டாந்து காசை கொடுத்துட்டு அம்மா அம்மா பாரு. இன்னைக்கு அம்மான்னு கூப்பிட வேண்டிய பையன் நம்மள நாயா நடத்துறான். மனைவின்னு கூப்பிடக்கூடியவரை அம்மான்னு கூப்பிட்டாரு. ஆனா இன்னைக்கு அம்மானு கூப்பிடக்கூடிய மய நம்ம நாய்மா நடத்துறாங்க என்பதாக உலகத்திலே என்ன செய்யப்படியெல்லாம் பார்த்திருக்கின்றோம். ஒரு அருள்கொடை என்பது எப்போது அவன் விளங்குகின்றான் என்றால் கதுர்நியாமத்தி பாதசவான், அதை அவன் இழக்கிற நேரத்திலே தான் அதனுடைய அந்தஸ்தை அவன் உணர்கின்றான். இது தவறாது. இதை இன்னொரு ஆங்கில நீங்க யோசிச்சு பாருங்க. இதைத்தான் நான் இப்போது சொல்றேன். அது இருக்கும் நேரத்திலேயே நீ அதனுடைய அருமையை விளங்கணும் அப்படின்னா, ஒரு அறிஞர் இப்படி கூறுகிறார், அதை இழந்த மனிதனிடத்தில் நீ சென்று பார்த்து. ஒரு அல்லாஹு தஆலா ஒரு அருள்கொடை கொடுத்திருக்கான். இது எவ்வளவு பெரிய அருள்கொடைங்கிறத நீ வாழும் காலத்திலே நீ விளங்கணும் அப்படின்னா, அதை இழந்ததுக்கு பிறகு நீ வாழும் காலத்திலேயே அது கூடத்துல இருக்கும் நேரத்திலே இதை விளங்கணும் அப்படின்னா, நீ அதை இழந்த மக்களிடத்திலே சென்று பார், அதனுடைய அந்தஸ்தை விலகிக் கொள்வாய் என்பதாக கூறுகிறார். கூறுகிட்டு ஒரு 3 செய்தியை கூறுகிறார். முதலாவது கூறுகிறார், இதுஹப் இலல் முஸ்தஷ்ஃபா, மருத்துவமனைக்கு நீ சென்று பார், லா தாரிஃபு நியாமத்தல் ஆஃபியா, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த உடல் ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய உயர்ந்த அருள்கொடை என்பதை விளங்கிக் கொள்வாய். லனா நிச்சயமாக அர்த்தம். அவர் கூறுகிறார், லா தாரிஃபு நிச்சயமாக உனக்கு தெரியும். மருத்துவமனைக்கு சென்று வார், அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கின்ற ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய அந்தஸ்தானது அருள்கொடையான என்பதாக தெரியும் என்பதாக கூறுகிறார். உண்மைதானே? அல்லாஹ் நம்மளை என்ன நல்லா தூங்க வச்சு காலையில எந்திரிச்சு வந்து தொழுகைக்கு வந்து உள்ள வந்து வச்சிருக்கான் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு அருள்கொடை. எத்தனையோ மக்கள் படுத்த படுக்கையா இருக்காங்க, எத்தனையோ மக்கள் நடக்க முடியல. ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு வகையான வியாதி. உலகத்துல வியாதி இல்லாம இல்லை, நமக்கு தான் வியாதி இருக்குது. வியாதி இருக்கணும். இறைநேசனுடைய அடையாளத்தில் ஒரு செய்தியை கூறுகிறார்கள், அவருக்கு உடல் நல குறைவு ஏற்படுவது என்பது இறைநேசனுடைய அடையாளமா. ஏன்னா அல்லாஹ் அவரை நேசிக்கிறார் அர்த்தம். அவனுக்கு சோதனை ஏற்பட வேண்டும். அவனுக்கு சோதனை ஏற்பட்டால் தான் அவர் அல்லாஹுடைய நேசன் அர்த்தம், அல்லாஹ்வை நேசிக்கிறார் அர்த்தம். சமீபத்தில் ஒரு செய்தி படிச்சேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு மனைவி சொன்னாங்களாம், அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவரிடமிருந்து எனக்கு விடுதலை வாங்கித்தாங்க என்பார். ஏன்னு கேட்டாங்க, எனக்கு விருப்பம் இல்லை அவரோட வாழ்றதுக்கு, எனக்கு ஏன் வாங்கி கொடுங்க. அப்படியா, சரிம்மா சரி போ. கணவர் வர சொல். கணவர் வந்தார். கணவர் வருகிற நேரத்திலே, அந்த ஒட்டகையிலே வருகிற நேரத்திலே கீழே விழுந்து கால் ஒடிஞ்சு போச்சு. கால் ஒடிஞ்ச உடனே இந்த அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவரை வந்து பணிவிட பார்த்து என்ன செய்யறாங்க, நல்லபடியா அவரை வந்து என்ன செய்யறாங்க, அவருக்கு தேவையான சிகிச்சை எல்லாம் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க. அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது என்ன செஞ்சிருச்சு, எனக்கு அவரை வரக்கான கீழே விழுந்துட்டாரு, அவங்க மனைவி வந்து பணிவிடை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே ரசூலுல்லாஹ் பெருமானவங்க அப்போ கூப்பிட முடியாது, ஒரு சில நாட்கள் கழிஞ்சதுக்கு பிறகு அந்த பெண்ணை கூப்பிட்டாங்க. என்னம்மா நீ வந்து ஃபுல்லா கேட்ட, விடுதலை கேட்ட, அதுக்கு பிறகு உனக்கு செய்தி எவ்வளவு, நீ வரவே இல்லையே, நீ வருவேன்னு எதிர்பார்த்தா வரவே இல்லையே, அதான் என்னம்மா செய்தி? இல்லை எனக்கு ஃபுல்லா வேணாம், விவகாரத்து வேணாம், அவனும் சேர்ந்து வர்றேன். என்னம்மா அன்னைக்கு அப்படி சொன்ன? எனக்கு என்னண்டா, என்னுடைய கணவர் வந்துட்டு வசதி வாய்ப்போடு வாழ்கிறார், சகல விதமான பாக்கியங்களோடு இருக்கிறார், நிறைய வந்துட்டு சொத்துக்கு மேல் சொத்து, செல்வத்துக்கு மேல செல்வம் எல்லாம் கிடைக்குது, எந்த குறையும் இல்லை. அவருக்கு ஒரு தலைவலி காய்ச்சல் கூட வர்றதில்லை. நான் கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து பார்க்கிறேன், அதாவது தலைவலி காய்ச்சல் கூட வரல. ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நஷ்டம் இல்லை, எங்களுக்குள்ள சண்டை சச்சரவு இல்லை, சொந்த பந்தங்கள்லாம் நேசமா இருக்காங்க. இந்த பாக்கியங்கள்லாம் கிடைத்த உடனே நான் யோசிக்கிறேன், அவர் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவனா இருப்பாரோ யோசிக்கிறேன். ஏன்னா குர்ஆனில் அல்லாஹ் ஒரு செய்தியை கூறுகிறார், ஃபலம்மா நஸூமா ذிக்ருபிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. எப்போது அவர் நம்முடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறார்களோ எல்லா வகையான பாக்கியங்களுடைய வாசலை நாம் திறந்து விடுவோம். எப்போது அதை கொண்டு அவர் மகிழ்ச்சி அடைகிறாரோ அப்போது நாம் அதை பிடிப்போம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதனால இந்த உலகத்திலே சகலவிதமான பாக்கியங்கள் பெற்றவன நல்லவங்கிற அர்த்தம் இல்லை, அல்லாஹ்வுக்கு பிடிச்சவன அர்த்தம் இல்லை. ஒருவேளை பாவியா இருந்தா கூட அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துருவான். இந்த அனுபவிக்கிறாரை நீ அனுபவிடா, உன்னை கடைசியில பாத்துக்கிறேன்.
எப்படி அந்த மீனுக்கு வந்துட்டு மீனவன் வந்து இறையை போடுகிறானோ அப்படி அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். நான் இந்த வசனத்தின் அடிப்படையில் யோசிக்கிறேன், என்னடா ஒருவேளை இது பாவியா இருப்பானோ, அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவனா இருப்பானோ, இவன் கூட வாழ்றது சரியா? ஒரு அல்லாஹ்வுடைய பாவியோடு வாழக்கூடாது. அதுக்காக நான் டைவர்ஸ் கேட்டேன். அவர் எப்ப கீழே விழுந்தாரோ நான் விளங்கிக்கிட்டேன், இல்லை இல்லை அவர் பாவி இல்லை. சில நேரத்தை அல்லாஹு தஆலா நல்லவருக்கும் அல்லாஹு தஆலா பாக்கியங்களை கொடுப்பார் இல்லையா? இவன் அல்லாஹ்வுக்கு நேசமான விளங்கிட்டு டைவர்ஸ் வேணாம்னு சொல்லிச்சான். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொன்றும் பாக்கியம். அந்த பாக்கியத்தை வந்து நம்ம எப்போது விளங்கணும் அப்படின்னு கேட்டா, உடல் ஆரோக்கியம் பாக்கியம். அதுக்குதான் நான் சொல்ல வர்றேன், அந்த உடல் ஆரோக்கியம் பாக்கியம் தான். அப்ப அந்த பாக்கியத்தை எப்ப நம்ம விளங்க முடியும்? ஒன்று, நாம் இலக்கு நேரத்தில் நாம் விலகிக் கொள்ள முடியும், அல்லது அது இல்லாத மக்களிடத்திலே போய் பார்த்தால், மருத்துவமனையில போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதன் எப்படி கிடக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜிஹெச்சுக்கு உள்ள போயிட்டு வந்துட்டோம்னா சில நேரத்துல பேர் வைக்க கூப்பிடுவாங்க, நம்ம போறோம், மறுக்க முடியாது இல்லையா, போத்தாலும் செய்யணும் அப்படின்னு போனா பார்த்தா ஒண்ணு கிடக்கிற கோலத்தை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து என்ன செய்யக்கூடாது, இங்க வந்து சேர்த்திடக்கூடாதுங்களா. பாரிசார் சொல்லுவாங்களா, அல்லாஹு தஆலா 3 விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுப்பா. ஒன்று மருத்துவமனை, 2வது காவல் நிலையம், 3வது கோர்ட்டு. இந்த 3 இடத்துக்கு அல்லாஹ் கொண்டு போகாம நம்மள போய் சேர்க்கிறான் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு செஞ்ச ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த 3க்கும் போலவே நிம்மதி இழந்துருவான்னு சொல்லுவாங்க. அவன் முதலாவது என்ன சொல்றாங்க, மருத்துவமனைக்கு சென்றிருப்பார், உடல் ஆரோக்கியத்தை விளைவிக்குவார், நேராயிடுச்சு. 2வது சொல்றாரு, இதுகபில சிஜினி, சிறைச்சாலைக்கு சென்றிருப்பார், லதாரிஃபு நியாமத்தல் ஹுர்ரியா, சுதந்திரம் என்பது எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய அருள்கொடை என்பதாக உனக்கு தெரியும் என்பதாக. சுதந்திரமா நம்ம இருக்கும்ல, நினைச்சா நினைச்ச இடத்துக்கு போறோம், நினைச்ச இடத்துக்கு வர்றோம், சாப்பிடுறோம், கொள்றோம், குடிக்கிறோம், என்னென்ன ஒண்ணும் இல்லைங்க. சொந்த பந்தங்களோடு நம்ம பேசுகிறோம் இல்லையா? நீங்க சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய வந்து சொந்த பந்தங்களோட பேச முடியுமா? அவங்க எப்போது அனுமதி கொடுக்கிறாங்க அப்படித்தான். அங்கே உள்ளவர்களுக்கு நம்ம லஞ்சம் கொடுத்து எல்லாம் கொடுத்து நமக்கு பிடிச்சாதான். எத்தனை பெண்கள் சொல்றாங்க, முஸ்லீம் பெண்கள் சிறைவாசிகளுடைய மனைவிகள் சொல்றாங்க, எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்பதாக. அனுமதி கொடுக்க மாட்டாங்க. போனால் சுதந்திரமா பேச முடியுமா? சிறைக்கு அப்பால் அவர், இந்த சிறையுடைய அந்த கம்பிகளுக்கு அப்பால் அவர், இங்கிட்ட இவர் இதை போடுவது என்று பேச. அப்ப என்ன அப்படின்னா, பெத்த பிள்ளைகள் ஒரு முத்தம் கூட கொடுக்க முடியாது, கட்டி தலைவர் ஒரு முத்தம் கூட கொடுக்க முடியாது. அவன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நீ சுதந்திரமாக இருக்கிறாய், ஆசாத், சுதந்திரமாக இருக்கிறாய் இல்லையா, இது எப்போது நீ அறிவாய், சிறைச்சாலைக்கு சென்றுப்பார், அதை இழந்த மனிதனிடத்திலே கேட்டுப்பார், சுதந்திரம் எவ்வளவு பெரிய ஆரோக்கியம் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் நபியாக அனுப்புவதற்கு காரணம் ஏகத்துவத்தை போதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அந்த அடிமையாக இருந்த மக்களை விடுதலை செய்வதற்காக. சரி, 3வதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்திலே ஹயாத், உயிரோடு இருக்கிறாய் இல்லையா, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இது ஹபீர கபர், மன்னரைக்கு சென்று பார், லா தாரிஃபு நியாமத்தல் ஹயாத், இந்த உலகத்திலே உயிர் வாழ்கிறாய் இல்லையா, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் உனக்கு தெரியும் என்பதாக. சில நேரங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு காரியத்தை நடத்துறோம், நம்ம கூட இருக்கக்கூடியவங்க இல்லை. இப்ப நம்ம பிள்ளைக்கு நம்ம ஒரு கல்யாணத்தை பண்றோம், நம்முடைய மனைவி இல்லை அல்லது கணவன் இல்லை, என்ன சொல்லுவாங்க, இதை பார்க்கறதுக்கு அவர் இல்லையே, பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவார் சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுவோம் இல்லையா? ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம், சொல்லுவோம். சில நேரத்தில் நாம் கஷ்டப்படுகிற நேரத்தில் இருந்த மனைவி நாம் நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கிற நேரத்தில் இல்லை, நம்ம நினைச்சு பார்ப்போம் அப்படின்னு. கஷ்டப்படுகிற நேரத்தில் நமக்கு பக்கபலமாக இருந்தாலே, இன்னைக்கு நல்லா இருக்கிறோமே, நல்லா இருக்கிறவ இல்லையே, நினைப்போம் இல்லையா? அழகாக அவர் கூறுகிறார், நீ இந்த உலகத்திலே ஹயாத்தோடு வாழ்கிறாய், உயிரோடு வாழ்கிறாய், இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? மன்னரைக்கு சென்று பார், எத்தனை மக்கள் இந்த பாக்கியத்தை அவன் இழந்திருக்கின்றான். அது ஒதுக்கிட்டு மார்க்க சம்பந்தமாக இருந்தால், உலக சம்பந்தமாக இருந்தால் அந்த பாக்கியத்தை இழந்திருக்கிறார் இல்லையா? அதனால ஒன்றை நீ நினைவு வைத்துக் கொள், நீ பெறுகின்ற எல்லாம் அல்லாஹ்வுடைய பாக்கியம், அதனால் அதை நல்லபடியிலே பயன்படுத்திக் கொள் என்பதுதான் அந்த அறிஞர் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இதை கேட்டவனை கண்டுபிடிக்கலாம். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.